இந்த வருட மத்திய பட்ஜெட் திருப்பூருக்கு சிறப்பளிக்கக்கூடிய பட்ஜெட்டா இருக்கணுன்ட்டு எதிர்பார்க்குறோம். திருப்பூர் பார்த்தீங்கன்னா, பல இன்னல்கள் கடந்து தான் இந்த தொழில்ல வெற்றி அடைஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். தொழில் நகரமா இந்த திருப்பூர் இருக்கிறது. தொழிலாளிகளா இருந்தவங்க அதிகமா முதலாளியான நகரம் இந்த திருப்பூர். அப்படி இருக்கிற நகரத்தில பல பிரச்சனைகள தாண்டி தான் இந்த நகரம் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாரி இன்னைக்கு ஒரு பிரச்சனை, இந்த அமெரிக்க வரி விதிப்பு பிரச்சனை. இந்த பிரச்சனையில மத்திய வர்த்தகத்துறை சார்பா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை எட்டி தரணுங்கிறது, அது குறித்த அறிவிப்புகள் ஏதாச்சும் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம். மேலும் டிராபேக் வந்து இன்னும் எச்சு பண்ணி குடுத்தா நல்லாருக்கும். அதிகம் பண்ணி குடுத்தா நல்லாருக்கும். இந்த கார்மெண்ட்ஸ் துறைகளுக்கு. எப்படி குஜராத்துக்கு வைரங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ, அதே மாரி அதிகம் பண்ணி குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். மேலும் இந்த உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த எங்கள மாரி ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயனடைகிற மாரி அறிவிப்புகள் இருந்தா நல்லாருக்கும். இந்த எம்எஸ்எம்இல வந்து ஸ்மால், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய அளவுல பயன்படுறாங்க. இந்த மாரி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதனுடைய முழுமையான பலன அடைய முடியறது இல்லைங்க. அதுக்குண்டான சில விழிப்புணர்வுகள் பிளஸ் வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸும் வந்து எளிமையான முறையில எம்எஸ்எம்இக்கு உண்டான பலன்களை அடையிற மாரி சில அறிவிப்புகள் செய்தா நல்லாருக்கும். மேலும் சிறுபான்மையினருக்கு கொஞ்சம் அறிவிப்புகள் அவங்க தொழில் ரீதியா ஒரு சமுதாயத்தில ஒரு எக்கனாமிக்கலா மேல வர்றதுக்காக சில அறிவிப்புகள் செய்தா நல்லாருக்கும். எப்படி இங்க வந்து சென்ற முறை தமிழக அரசு வந்து சிறுபான்மையினருக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய சப்சிடியோட லோன் அறிவிச்சாங்க. அந்த மாரி சில அறிவிப்புகள் இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மேலும் இந்த உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடியவங்கள ஊக்குவிக்கிற வகையில சில அறிவிப்புகள், அவங்களுக்கு உண்டான சப்சிடிஸ், லோன்ஸு, மேலும் இம்போர்ட் செய்யக்கூடிய கார்மெண்ட்ஸ வந்து தடை செய்ற மாரி, இல்ல அவங்களுக்கு அதிக வரி விதிப்பு செஞ்சு, உள்நாட்டு கார்மெண்ட்ஸ் உற்பத்தியாளர்கள வந்து மேம்படுத்த சில அறிவிப்புகள் செய்யணும் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்ல எதிர்பார்ப்பா இருக்குது.